கடவுளுக்கு ஏன் இத்தனை வடிவம்? ஒரே மாவு தான், இட்லி மாவு, தோசை மாவு. காலையில் பிள்ளைங்க பள்ளிக்கூடம் போகும்போது உங்களுக்கு என்ன வேணும்? தோசை வேணுமா, இட்லி வேணுமா? ஒரு புள்ள தோசை வேணுங்க, ஒரு புள்ள இட்லி வேணுங்க, ஒரு புள்ள ஊத்தாப்பம் வேணுங்க, ஒரு புள்ள பணியாரம் வேணுங்க. ஆனால் மாவு எல்லாம் ஒரே மாவு தான், கேட்குற வித்தியாசம் வேறு. இதை அடிப்படையில் புரிந்து கொள்ள வேண்டும். கடவுளுக்கு ஏன் இத்தனை வடிவம்? ஒவ்வொரு மனிதனுக்கும் அவன் சிந்தனை ஆற்றலுக்கு ஏற்ப கடவுளை வழிபட வேண்டிய தகுதி உண்டு. ஒரே மனிதனுக்கு ஒரே மாவில் செய்த இட்லி, பணியாரம், தோசை, ஊத்தாப்பா எல்லாம் தேவை என்பது போல கடவுளை வணங்க ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு உருவம் தேவைப்படுகிறது. எனவே தான் சித்தாந்திகள் கடவுளை வழிபடும் முறையை கடவுளாக பல உருவங்களாக படைத்தார்களே தவிர பல உருவங்கள் கடவுள் ஒன்று தான். இதை அடிப்படையில் புரிந்து கொள்ள வேண்டும். பல உருவங்களாக இருந்தாலும் ஒரு உணவுக்கு சாப்பிட போகிற ஒரே மாவில் செய்த அத்தனை பணியாரங்களும் பலகாரங்களும் மனிதன் உண்டு எப்படி வாழ்கிறானோ அதே போல் பல உருவங்கள் இருந்தாலும் கடவுள் ஒருவனை அதை அவன் வழிபடுவதற்கு ஏற்க அமைத்தானே தவிர கடவுள் ஒருவனை இதை அடிப்படையில் புரிந்து கொள்ள வேண்டும்.